அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு குரு மங்கள யோகம் மிக வலுவாக நன்மையை அள்ளித்தரக்கூடிய 4ஆம் இடத்தில் நடைபெறுகிறதுங்க. சுகஸ்தானம், அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் குரு மங்கள யோகம் மிக வலுவாக குருவுடன் இணையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்க போகிறது. பொதுவாகவே 4ஆம் இடம் அவ்வளவு நன்மை தரக்கூடிய இடம் இல்லை என்றாலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அங்கு சஞ்சரிப்பது நிச்சயம் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அவருடன் இணைந்து மங்களக்காரகன் செவ்வாய் சங்கமமாக போவது நிச்சயமாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை குரு மங்கள யோகம் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு விரைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியில் நடுப்பகுதியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருக்கும் போது இந்த குரு மங்கள யோகம் மிக வலுவாக நிறைந்து கிடைப்பதால் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் மிக பெரிய அளவுல வெற்றிகரமாக நிறைவேறும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்றவற்றை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. இடம் வாங்குதல், வீடு கட்டுதல் போன்றவற்றில் கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்லாது புதிதாக இடம், வீடு, வீட்டுமனை, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், ஆடை ஆபரண சேர்க்கை சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் போன்ற அனைத்துமே 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த தருணத்தில் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது குருவின் பார்வை 8, 10, 12 ஆகிய இடத்தில் பதிவதால் தொழில் ரீதியான முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அஷ்டம பாதிப்புகளும் விரய செலவுகளும் கணிசமாக குறையக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. எனவே கும்பராசியில் ராசியின் அதிபதியான சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு மற்றும் செவ்வாயின் இணைவு காரணமாக 25 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான சூழலும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.